ஹாய் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காரை மணி. இன்று சவுத் கொரியாவில் நம்மளோட விசா ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். போன வாரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னென்ன மாதிரி விசா இருக்குது, ஸோ என்ன மாதிரி விசா என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடணும், நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ வேலை இல்லாத மனிதர்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த நாட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம இந்தியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாடு. ஸோ சேலரி பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, வாழ்வாதாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துலேயும் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு கிடையாது. ஸோ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணி கேளுங்க. இதில் வந்து சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் வெரைட்டிஸ் விசாஸ் இருக்குது. முதல்ல நம்ம பார்த்திங்கன்னா இந்த டூரிசமுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் விசா கொடுக்குறாங்க. C3, C4, B2 அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் விசா கொடுக்குறாங்க. அந்த 3 டைப் ஆஃப் விசாவும் பார்த்தீங்கன்னா 3 மந்த் விசா, 90 நாள் நீங்கள் இங்கே தங்கிக்கலாம். ஓகேங்களா. இவங்க இந்த 90 நாள் தங்கக்கூடியவங்க யாரான்னு பார்த்தீங்கன்னா டூரிசம், இங்கே வந்து சுற்றி பார்க்கக்கூடியவங்க. ஸோ இங்கே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து விசிட் பண்ணி இங்கே வந்து அவங்கள பார்த்துட்டு போகக்கூடிய விசா. ரெண்டாவது இங்கே பிஸ்னஸ், இங்கே ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இங்கே எப்படி இந்த பிஸ்னஸ் சுச்சுவேஷன், இங்கே உள்ள கிளைமேட், இங்கே உள்ள என்னென்னத்தை நீங்கள் வந்து செக் பண்ணணும், ஆராயணும், இங்கே உள்ள நபர்களை சந்திக்கணும் அப்படின்னு பிஸ்னஸ் சம்மந்தமாக வரக்கூடியவங்களுக்கு இந்த விசா வந்து பொருத்தும். அப்புறம் இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் டிரான்சிட் ஆகுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அவங்களும் வந்து இந்த மாதிரி விசாவை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து C3, C4, B2 அப்படின்வாங்க. இது 90 days விசா. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷார்ட் டைம் விசா சொல்லுவாங்க. அப்புறம் லாங் டைம் விசா அப்படின்னு பார்த்துக்கிட்டா, லாங் டைம் விசான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா D2, D4 டாக் நான் சொல்கிறது, D2, D4, E1, F4, F2, F3, E7. ஸோ இந்த மாதிரி விசாலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாங் டைம் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க இப்போ ப்ரொஃபஸராக வரவங்க, லெக்சராக வரவங்க இங்கே வந்து, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் லெவலில் வரவங்க, இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி வரவங்களுக்கு இந்த கேட்டகரியை அவங்க பிரித்து கொடுக்குறாங்க. நம்ம இந்த பெரிய ஹை ப்ரொஃபஷனல்லாம் பார்த்திங்கன்னா அது நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா E7 விசாவை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இன் சவுத் கொரியாவில் எம்ப்ளாய்மெண்ட் விசான்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம E7 விசா வந்து இந்த கம்பெனி வந்து நமக்கு அப்ளை பண்ணி கொடுக்கும். இங்கே சவுத் கொரியாவில் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள வந்து அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி யாராக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா E7 விசா இந்த இன்ஜினியர், அந்த மாதிரி ரிசர்ச் பண்ண வரவங்க, அந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செஃப் போஸ்ட்டில் உள்ளவங்க, அந்த மாதிரி எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபஷனலில் உள்ள ஒரு மிடில் கிளாஸ், நம்ம மிடில் கிளாஸ்னு சொல்லும் போது மிடில் கிளாஸ் ஜாப்னு சொல்லலாம், லேபர்ஸ்னு கிடையாது. இந்த வந்து மிடில் கிளாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விசா E7 விசான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விசா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அங்கேருந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் ஆகுறீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு E7 விசா ப்ரொவைடட் பண்ணும். ஸோ அந்த E7 விசாங்கிறது 1 இயர் தான் கொடுப்பான். இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து இங்கே வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம், உங்கள் கம்பெனியை ரினியூவல் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. இந்த E7 விசா எப்படி வந்து அவங்க கம்பெனி கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகி முடித்தோடனே இவனோட டாக்குமெண்ட்ஸையும் உங்களோட டாக்குமெண்ட்ஸையும் இணைச்சி இங்கே உள்ள கொரியன் எம்பசியில் இவங்க போயிட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன் எனக்கு வந்து என் கம்பெனிக்கு வாண்டடில் இருக்கிறாங்க, எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இவன் அந்த இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களோட டாக்குமெண்டேஷன்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, அவங்களோட டாக்குமெண்டேஷனையும் செக் பண்ணி பார்த்துட்டு, சரி ஓகே இவங்களுக்கு விசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளவங்க என்ன செய்வாங்க, ஒரு விசா ரெஃபர் நம்பர்னு சொல்லி இங்கே கொடுப்பாங்க. இந்த விசா ரெஃபர் நம்பரு நமக்கு இங்கேருந்து இவங்க அனுப்பிச்சி விடுவாங்க. உங்கள் கம்பெனி உங்களுடைய விசா ரெஃபர் நம்பரை நமக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த விசா ரெஃபர் நம்பர் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தமிழ்நாட்டில்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. சென்னை எம்பசிக்கு போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த விசா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னை எம்பசியில் போயிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக எம்பசியை போய் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியாது. முன்னாடி ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எம்பசியை காண்டாக்ட் பண்ணி அங்கே டைரெக்டாகவே எம்பசியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ வந்து விஎஃப்எஸ் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், சென்னையில் உள்ள விஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் இப்போ உள்ள சூழ்நிலை கிடையாது. நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டு, உங்களோட ஃபோட்டோஸ், உங்களுடைய ரெஃபர் நம்பர், ஸோ இது அப்புறம் வந்து நீங்கள் மெடிக்கல் போடணும். அப்போலோவில் போய்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு 3000 அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும். நீங்கள் போய்ட்டு அப்போலோவில் போய்ட்டு ஒரு மெடிக்கல் போட்டு அந்த மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸை வாங்கிக்கிட்டு நீங்கள் விஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு 2 அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அது ஃபில் பண்ணி கொடுக்கணும். உங்களோட ஹெல்த்தை பற்றி கேட்டிருப்பாங்க. இந்த ஹெல்த்தை பற்றி நீங்கள் உங்களுக்கு என்ன சீக்கு இருக்குது, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது வியாதி இருக்குதா, நீங்கள் ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, அதை பற்றி ஒரு 12 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினில் நீங்கள் CSR மட்டும் நீங்கள் அதை டிக் பண்ணிவிட்டு ஸோ அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் வச்சு இணைச்சி நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா இந்த விசா ரெஃபர் நம்பரையும் இணைச்சி கொடுத்தீங்கன்னா வித்தின் 15 டேஸில் உங்களுக்கு விசா அப்ளை பண்ணி E7 விசா அப்ளை பண்ணி நம்மள மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வராது. சின்னதாக என்ன செய்வோம்னா அந்த பாஸ்போர்ட்டில் சின்னதாக ஒரு டிக்கெட் மாதிரி தான் கொடுப்போம். ஸோ பாஸ்போர்ட் டச் பண்ண மாட்டா, டிக்கெட் மாதிரி நமக்கு மெயிலில் கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ஒரு ஸ்கேன் காப்பி எடுத்துக்கிட்டு ஃப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் எந்த அந்த ஏர்போர்ட்டில் வரும்போது அவங்க ஒரு ஸ்டிக்கர் குத்துவான். நம்ம பாஸ்போர்ட்டில் வந்து ஸ்டாம்பிங் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டான், சின்னதாக ஒரு விசா வந்து ஸ்டாம்பிங் பண்ணுவான். ஸோ அந்த ஸ்டாம்பிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து
சவுத் கொரியாவில் வந்து என்ட்ரி ஆகலாம். ஸோ சவுத் கொரியாவில் என்ட்ரி ஆன ஒருபாடு அந்த வேலிடிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் இருக்கும். அவங்க கொடுத்த அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் வேலிடிட்டியில் இருக்கும். நீங்கள் எப்போ நீங்கள் வந்து சவுத் கொரியா வந்து என்ட்ரி ஆகுறீங்களோ அப்போலேருந்து உங்களுக்கு 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் போய் E7 விசா இங்கே உள்ள கம்பெனி உங்களை அழைச்சிட்டு போய் E7 விசா அப்ளை பண்ணுவான். அப்ளை பண்ணி E7 விசா உங்களுக்கு இங்கே உள்ள கார்டு உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொசீஜராக என்னவோ மந்த்லி உங்களோட சேலரி எல்லாமே அந்த கம்பெனி வந்து அந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு போடுவாங்க. ஸோ இதுதான் இந்த E7 விசாங்கிறது, இந்த லேபர்ஸுங்கெலாம் வரக்கூடிய ஒரு விசா. ஸோ அதே மாதிரி இங்கே கொரியாவில் இந்த மாதிரி விசாவில் E7 வரவங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா $2,500 ஸோ $15,000 வரைக்கும் இந்த E7 விசாவுக்கு உள்ள ஒர்த்து. ஓகேங்களா? இந்த விசாவில் வரவங்க மேக்ஸிமம் $2,500 சம்பாதிக்கலாம். அதிகபட்சம் நீங்கள் சொல்ல போனோம்னு வச்சிங்கன்னா ஒரு $2 லட்சம் மேலே $2 லட்சம் மேலே இந்தியா காசு நீங்கள் சம்பாதிக்கலாம் E7 வரவங்களுக்கு. இது பேசிக்காக சவுத் கொரியாவில் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே அதுமாரி பார்த்திங்கன்னா இங்கே உள்ள லிவிங் ஆஃப் காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தங்கக்கூடிய இடம், சாப்பாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க இந்தியாவில் நம்ம 30,000-40,000 சம்பளம் வாங்கினோம்னா ஒரு மாதத்தை ஓட்டிடலாம். ஆனால் இங்கே நீங்கள் 3 லட்ச ரூபா வாங்கினா தான் இங்கே உள்ள சாப்பாடு நீங்கள் சாப்பிட்லாம், வாடகை கொடுக்கலாம், வீட்டுக்கு ஏதாவது ஒரு 1.5 லட்ச ரூபா வீட்டுக்கு அனுப்பலாம். ஏன்னா இங்கே வந்து காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை லெவல். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணமும் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி பேஸில் இங்கே ரொம்ப அதிகம். இங்கே ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் 10 மணி நேரம் வேலை செஞ்சாலே நீங்கள் $10,000 இந்தியா காசுக்கு சம்பாதிக்கலாம். மாதம் 30 நாள் வேலை செஞ்சிங்கன்னா $3 லட்ச சம்பாதிக்கலாம். இது வந்து நான் சொல்கிறது வந்து பேசிக்காக சொல்கிறேன். பேசிக்காக உள்ள ப்ரொஃபஷனலே இல்லாமல் நீங்கள் பேசிக்காக ஒரு டேபிள் துடைக்கிறீங்க, இல்லை ஒரு மூட்டை தூக்குறீங்க, இல்லை வெஜிடபிள்ஸ் ஏதாவது பேக்கிங் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஹோட்டல்ஸில் போய்ட்டு ஏதாவது அதாவது பாத்திரம் விளக்குறது, ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே பேசிக்காக நீங்கள் வந்து $2 லட்சம் $3 லட்ச வரைக்கும் பேசிக்காக நீங்கள் சம்பளம் எடுக்கலாம் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கம்பெனியில் ஃப்ரீ கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு அப்படியே பெனிஃபிட். நீங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய காசு வந்து அப்படியே பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும். இங்கே இது மற்ற நாடுகளை நம்ம வந்து யூரோப் பேஸ் எல்லாத்தையும் ஷெங்கன் கண்ட்ரி இதெல்லாம் நம்ம ஒப்பிடும்போது லண்டனு, கனடா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் இதெல்லாம் ஒப்பிடும்போது சூப்பரான கண்ட்ரின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உள்ள இவங்களுக்கு வந்து பயங்கர லேபர் வாண்டடுங்க. சவுத் கொரியாவில் பார்த்திங்கன்னா லேபர்ஸே கிடைக்கல. லேபர்ஸ் வாண்டட் அவ்வளோ இருக்குது. ஏன்னா இங்கே வந்து சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்கே ஆள் கிடையாது. இவங்களுடைய வாழ்வாதாரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறதுனா இவங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹை ரேஞ்சில் தான் எல்லாருமே இருப்பாங்க. இவங்களுக்கு பேசிக்காகவே இவங்க 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா இந்தியா காசுக்கு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அதன்படி இங்கே வந்து சாப்பாட்டுக்கு செலவழிப்பாங்க, நிறையா ஊர் சுற்றி பார்ப்பாங்க, சாப்பாட்டுக்கு செலவழிப்பாங்க, அந்தமாரி வீட்டு வாடகை கொடுப்பாங்க. இதுலேயே அவங்க காசு எல்லாமே அதிலே போயிடும். அதனால் இங்கே நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்களே விட்டுருவோம். நம்ம இவங்களை பற்றி பேசி ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம இந்தியன்ஸுக்கு வேலை இங்கே 100% ஏதோ ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் சவுத் கொரியா பொறுத்த வரைக்கும். ஆனால் இவங்கள்ட்ட லாங்குவேஜ் பிரச்சனை பெரும் பிரச்சனை. இவங்க இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. இங்கிலீஷ் பேசுகிறது பார்த்திங்கன்னா பெரிய ஹை ப்ரொஃபஷனலில் உள்ளவங்க மட்டும்தான் நம்மக்கிட்ட இங்கிலீஷ் பேசுவாங்க. இவங்க இல்லை நார்மல் பர்சனுங்க யாருமே இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. மேக்ஸிமம் சொல்ல பாருங்கள் 100 பேர் எடுத்துகிட்டால் 10 பேர் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப சிரமம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. இங்கே வந்து இவங்க லாங்குவேஜை நம்ம கற்றுக்கிட்டோம். இங்கே ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்தோம் அப்படின்னா நல்லா அருமையாக சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி தான் நம்ம சவுத் கொரியா சொல்லலாம். நார்த் கொரியா வந்து இஸ் வெரி டேஞ்சரஸ் தான் நம்ம சொல்லணும். அங்கே வந்து அது வேறு. ஆனால் சவுத் கொரியா ஃபுல் ஃப்ரீடமாக இருக்குது, அருமையான கண்ட்ரியாக இருக்குது. வந்து நம்ம இந்தியன்ஸுங்கள் வந்து இங்கே வந்து சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க எல்லாமே. நம்ம ஆனால் வரது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசாவில் வந்து நீங்கள் இங்கே வந்து வேலை எடுத்து நீங்கள் E7 கூட மாறலாம். அதுக்கும் பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஆனால் நீங்கள் சவுத் கொரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்கனாலே போதும், நீங்கள் வந்து அதை வந்து ஒரு G1 விசாவாக மாற்றலாம். அது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், இது வந்து தப்பான ஒரு விஷயமா வந்து நிறைய பேருக்கு அது உள்ளே போயிடும். நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசாவில் வந்து இங்கே G1 விசான்னு ஒரு விசா இருக்குது. அது வந்து அகதி விசான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விசா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி இந்த நாட்டில் நீங்கள் வேலை பார்க்கலாம். அந்த கவர்மெண்ட்டு உங்களுக்கு அகதி விசான்னு சொல்லி ஒரு விசா கொடுப்பாங்க. ஆனால் எவ்ரி 6 மந்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா எந்த ஸ்பாட்டில் இருக்கீங்களோ அந்த உள்ள இமிக்ரேஷனில் போய்ட்டு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்துட்டு இங்கேயே நீங்கள் சம்பாரித்து ஊருக்கு அனுப்பலாம். அப்படி ஒரு விசா இருக்குது. அந்த விசா யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை, போலீஸ் கேஸ் இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் உங்களுக்கு இந்தியாவில் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது கொலை முயற்சி, இந்தமாரி மிரட்டல் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குலாம் இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இடம் கொடுக்குறாங்க. ஸோ நான் இந்தியாவுக்கு போனால் எனக்கு உயிருக்கு ஆபத்து, நான் இந்த நாட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த விசா அப்ளை பண்ணி G1 விசான்னு சொல்லி வாங்கிட்டு நம்ம இங்கே இருக்கலாம். நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ வந்து இமிக்ரேஷனில் போய் பர்மிஷன் கேட்டு நம்ம இந்தியாவுக்கும் போகிறதுக்கும் பர்மிஷன் உண்டு. இவங்க வந்து நம்ம பாஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. இவங்க G1 விசானே ஒரு விசா கொடுத்துட்றாங்க. அதுக்கு அது வந்து அகதிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விசா. ஸோ நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் வந்தாலே நீங்கள் இங்கே உள்ள அட்வொகேட் லாயரை பார்த்து பேசி
அவங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணி நீங்கள் அந்த விசாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து சம்பாதிக்கலாம். ஸோ நல்ல கண்ட்ரி. இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தைங்கள் இவங்களுடைய கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க பெற்றுக்க மாட்டாங்க. ரொம்ப குழந்தைங்களுடைய சென்சஸ் வந்து இவங்கள்ட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. நார்த் கொரியாவாக இருந்தாலும் சரி, சவுத் கொரியாவாக இருந்தாலும் சரி, குழந்தைங்க பெற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க அப்படியே குழந்தை பெற்றுக்கிட்டாலும் டெஸ்ட் டியூப்பில் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. இந்த நாடு அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. நான் கேட்டு என்கொயரி பண்ணதில் பார்த்தீங்கன்னா இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டெஸ்ட் டியூப்பில் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ்க்கு மேலே தான் மேரேஜே பண்ணிக்கிறாங்க. இங்கே எல்லாமே லிவிங் டுகெதர் தான் இருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாமே லிவிங் டுகெதர், குழந்தை பெற்றுக்க மாட்டுறாங்க. ஆனால் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, வேலைக்கு கரெக்டான பஞ்சுவல் டைம் வேலைக்கு போவாங்க. ஆனால் எல்லாருமே சம்பாதிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சம்பாதிக்கக்கூடிய ஆளுங்க தான். ஒருத்தவங்க கூட வீட்டில் உட்காந்து டைம் பாஸ் பண்ணணும், வீட்டில் உட்காந்துருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இங்கே உள்ள ரூல் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ரூலு வேலை செய்கிறவங்களுக்கு, கொரியாக்காரங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் கொடுத்துரும். இவங்க 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் தான் வேலை செய்வாங்க. அதேமாதிரி இவங்களுக்கு வேலையில் லீவ் கொடுத்துரும். சனி ஞாயிறு 2 நாளும் லீவு இவங்களுக்கு. சாட்டர்டே சண்டே லீவ் கொடுத்துரும். வீக்லி உங்களுக்கு பேமெண்ட்டு இல்லைனா 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி பேமெண்ட்டு. அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த ஷாப்பாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 15 நாளைக்கு இல்லை வாரத்துக்கு ஒரு முறை பேமெண்ட் கொடுத்து அவங்களுக்கு கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய வாழ்வாதாரம். இப்படி தான் போயிட்டுருக்கு. இவங்க வந்து ஃபேமிலியோட யாரெல்லாம் சவுத் கொரியாவுக்கு வராங்களோ அவங்கள கண்டிப்பாக இந்த நாடு வரவேற்குது. இவங்களுக்கு நிறையா குழந்தைகள் பெற்று கொடுத்தா கவர்மெண்ட்டே நமக்கு சலுகை கொடுக்குது. ரெண்டாவது, இந்த E7 பெனிஃபிட் நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். அந்த E7 வரக்கூடிய விசாவில் வந்து வரக்கூடியவங்களுக்கு உள்ள பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இவங்களுக்கு முழுமையாக ஃப்ரீ. இவங்களுக்கு மெடிக்கல் முழுமையாக ஃப்ரீ கொடுத்துருவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பென்ஷன் பணம் கொடுப்பாங்க. இந்த 1 வருஷம் வரீங்க இல்லையா, இந்த 1 வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி இல்லாமல் உங்கள் கம்பெனி உங்கள் சேலரி இப்போ உங்களுக்கு 2 lakhsனால் உங்கள் கம்பெனி என்ன செய்யணும், மாதம் ஒரு இந்தியா காசுக்கு ஒரு 10,000 to 12,000 ரூபா கவர்மெண்ட்டுக்கு கம்பெனி கட்டும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு அதில் பாதி பணம் கவர்மெண்ட் போடும். ஒரு மாதம் 24,000 ரூபா 20,000 ரூபா பென்ஷன் பணம் அது தனியாக இருக்கும். இந்த 1 வருஷத்தை நீங்கள் முடிச்சுட்டு இந்தியா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 1 வருஷத்துக்கு பிடிச்ச பணம், ஒரு மாதத்துக்கு 20,000 பிடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், 1 வருஷத்துக்கு என்ன ஆச்சு, 2,40,000 ரூபா நீங்கள் போகும்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் பென்ஷன் பணம்னு சொல்லுவாங்க. இது எல்லா E7 விசா உள்ளவங்களுக்கும் இந்த பென்ஷன் பணம் கம்பல்சரி பிடிப்பாங்க. உங்கள் சேலரி இல்லாமல் உங்கள் கம்பெனி உங்களுக்கு பணம் கட்டும், கவர்மெண்ட்டும் பாதி பணம் கட்டும். நீங்கள் இந்த விசா முடிச்சுட்டு போகும்போது எழுதி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பணம் வந்து சேரும். அது 1 வருஷம் இருக்கீங்களோ இல்லை 2 வருஷம் இருக்கீங்களோ, நீங்கள் முடிச்சுட்டு ப்ராப்பராக போகும்போது அந்த பணத்தை இந்த கவர்மெண்ட்டு கொடுத்துரும். அப்புறம் நீங்கள் இங்கே இருக்கும்போது நீங்கள் ஸ்பான்சர், நீங்கள் உங்கள் குழந்தைங்களை அழைச்சிக்கலாம், உங்கள் மனைவி இருந்தால் உங்கள் மனைவியை அழைச்சிக்கலாம், குழந்தைகளை அழைச்சிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் அம்மாவை அழைச்சிக்கலாம். இங்கே அழைச்சி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த E7 இருந்தால் நீங்கள் அழைச்சிட்டு வரதுக்கு இது உங்கள் ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா, பிரதர் வந்து மேரேஜ் பண்ணாமல் சிங்கிளாக இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் அழைச்சிக்கலாம். மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் அழைச்சிக்க முடியாது. ஸோ இது வந்து இவங்க கொடுக்குற இந்த E7 உள்ள பெனிஃபிட்ஸ் நமக்கு. இது உண்மையாக சொல்கிறேன், செம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ராப்பராக இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரோடுலாம் அருமையான ரோடு, டிராஃபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். டிராஃபிக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. டிராஃபிக்கு நம்மளாம் என்ன நினைப்போம், இந்தியாவில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம ஃபேமிலிக்கு கொடுப்போம், செகண்டு நம்மளோட வேலைக்கு கொடுப்போம், தேர்டு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கு கொடுப்போம். ஆனால் இவங்க அப்படின்னா இவங்க ஃபஸ்ட்டு நாட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. நாடு சுத்தமாக இருக்கணும், நாடு நீட்டாக இருக்கணும், நாட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லோரும் ஒன்று கூடிடுவாங்க. ஸோ இது சவுத் கொரியா. செகண்டு தான் அவங்க வந்து வீடு, செகண்டு ஜாப்னு தான் சொல்லுவாங்க. செகண்டு ஜாப், தேர்டு தான் வீடு. இவங்களுக்கு 3வது தான் வீடு. நமக்கு முதல் தான் வீட்டை கவனிப்போம். ஆனால் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாட்டுப்பற்று, அடுத்தது பார்த்திங்கன்னா வேலைப்பற்று, அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்பப்பற்று. இப்படி தான் இவங்க லேயரில் வராங்க. அந்த மாதிரி நாடு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ரொம்ப இப்போ கூட பாருங்கள் நல்ல குளிரில் தான் இருக்குது. இப்போ வெயில் சீசன். ஆக்சுவலாக போன வருஷம்லாம் நிறைய வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப புழுக்கம்லாம் வந்துருச்சு. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. குளிராகவே இருக்குது, இப்போ வரைக்கும் மழை பெய்யுது. ஸோ இதுதான் இந்த நாட்டுடைய பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். இது E7 விசா. டூரிஸ்ட் விசாவில் வரவங்க இன்னொரு விஷயம், டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நமக்கு டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணால் இங்கே கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். இந்த டூரிஸ்ட் விசாவை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக போடுறேன். ஸோ நீங்கள் இந்தியர்கள் ஜாப் இல்லாதவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓனாகவே ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸை இன்னொரு அடுத்த வாரத்தில் உங்களுக்கு இந்த டூரிஸ்ட் விசாவை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே டூரிஸ்ட் விசாவில் வந்து இங்கே எப்படி வேலை வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு உங்களுக்கு கிளியராக அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். டாடா, பை பை, see you.